வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நான் ஐடியல் சொல்யூஷன். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ். ப்ரீவியஸ் வீடியோஸில் ஐடியல் சொல்யூஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? ப்ரீவியஸ் கிளாஸஸில் ஐடியல் சொல்யூஷன் என்னென்னு பார்த்தோம். எந்த ஒரு சொல்யூட் அண்ட் தென் சால்வெண்ட்டு ரவர்ட்ஸ் லாவை ஒபே பண்ணுதோ, ஓகே, ரவர்ட்ஸ் லா ஒபே பண்ணுதோ, they are termed as an ideal solutions. இல்லையா? இப்போ பாருங்கள், ஐடியல் சொல்யூஷன்ஸாக பிஹேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு பேர் எப்படி இருக்கணும்? ஒபே பண்ணணும், ரவர்ட்ஸ் லாவை ஒபே பண்ணணும். இன்னொன்று என்ன சொன்னோம் அப்படின்னா அவனுடைய ஐடென்டிக்கல் இன் சைஸ், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹேவிங் சிமிலர் இன்டர்மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் பிட்வீன் தேம். ஓகேங்களா? ஒரு சொல்யூஷன் வந்து ஐடியல் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா there are two components, identical in size, structure and having almost similar intermolecular attractive forces இருக்கணும். சரி, அடுத்து ஃபார் அன் ஐடியல் சொல்யூஷனாக இருக்கணும் அப்படின்னா அங்கே வால்யூம் சேஞ்ச் இருக்கணும். there is no change in volume, there is no change in heat, and then escaping tendency of solute and solvent present in it should be same. ஓகேங்களா? ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? டெல்டா V is equal to 0, delta H which is equal to 0, and escaping tendency of solute and solvent should be same as in pure liquids. சரி, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னே இருக்குங்களா? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் மெயின் எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருப்பாங்க. which having similar in structures. பென்சீன் போட்டதும் இல்லையா? டொலுவீன் அப்படின்னா முடிஞ்சு போச்சா? ஸோ அந்த மாதிரி. அடுத்து நெக்ஸ்ட்டு we have to move நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ். ஒபே பண்ணாங்கன்னா ஐடியல் சொல்யூஷனு, ஒபே பண்ணல அப்படின்னா த சொல்யூஷன் which do not obey Raoult's law. அது என்னென்னு சொல்லலாம்? நம்ம நான் ஐடியல் சொல்யூஷன் சொல்லியிருந்தோம். சரி, ஐடியல் சொல்யூஷன் இருந்துச்சுன்னா there is no change in volume படிச்சோமா இல்லைங்களா? அப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம்? சேஞ்ச் இன் வால்யூம் ஒன்று, என்தால்பி அப்பான் மிக்சிங், தட் இஸ் டெல்டா ஹச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போது கண்டிப்பாக ஹீட், there is a change in ஹீட்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? அப்போ 2 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று, டெல்டா வி ஈக்குவல் டு 0 ஆச்சுன்னா ஐடியல் சொல்யூஷன், டெல்டா ஹச் ஈக்குவல் டு 0 ஆச்சுன்னா ஐடியல் சொல்யூஷன், நாட் ஈக்குவல் டு 0 ஆச்சுன்னா நான் ஐடியல் சொல்யூஷன், நாட் ஈக்குவல் டு 0, டெல்டா ஹச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஆச்சுன்னா நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ். புரியுதுங்களா? சரி, அந்த நெக்ஸ்ட் பாருங்க பார்க்கலாம். The deviation of non-ideal solution from the Raoult's law can either be positive or negative. அப்போ இந்த இடத்துல வேரியேஷன்ஸ் நடக்குதா இல்லைங்களா? அப்போது அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். சரி, அதை பார்க்கலாம். Non-ideal solution, positive deviations from Raoult's law. ஓகேவா? சரி, பாருங்கள். Raoult's law just ஸ்பெல் மிஸ்டேக், அதை மாற்றிங்க. The nature of deviation from Raoult's law can be explained in terms of intermolecular attraction between solute and solvent. ஓகேங்களா? சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுக்கும் ஒரு இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் இருக்குமா? கன்சிடர் A is a solvent and B is a solute. இது ஒரு மாலிகுல், இது ஒரு மாலிகுல். இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? Consider a case in which intermolecular attractive forces between A and B are weaker than those between molecules of A and molecules of B. ஓகேங்களா? இப்போ ஒரு கண்டிஷன்ஸில் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், எங்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ஒரு வெசல் இருக்குது. ஓகே, அதில் ஏங்கிற சால்வெண்ட் இருக்குது, பிங்கிற சொல்யூட் இருக்குது. இப்போ பிங்கிற சொல்யூட் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அதுலேயும் இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் இருக்கும்.
ஏ இருக்குது அப்படின்னா ஏக்குள்ளே இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் இருக்கும். இந்த ஏவுக்கும் ஏவுக்கும் இருக்கிற இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் பிக்கும் பிக்கும் இருக்கிற இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன், ஓகேங்களா? இதை விட ஏபி இதில் இருக்கிற ஒரு மாலிகுலுக்கும் இதில் இருக்கிற ஒரு மாலிகுலுக்கும் இருக்கிற இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் இருக்கா இல்லைங்களா, இது கம்மியாக இருந்தால், ஓகேங்களா, அதான் கொடுத்துருக்காங்க. கம்மியாக இருக்கிற மாதிரியான ஒரு கேஸ் நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுல என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா? எப்படி ஏங்கிற ஒரு மாலிகுல் பிங்கிற ஒரு மாலிகுல் இவங்களுக்குள்ள ஒரு இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் இருக்கும், இஸ் லெஸ் தென் ஏஏ பிபி. புரியுதுங்களா? சரி. The molecules present in a such a solution has a greater tendency to escape from the solutions. பாருங்க, முக்கியமான வார்த்தை பாருங்க. The molecules present in the solution has greater tendency to escape from the solution when compared to the ideal solution formed by A and B, in which intermolecular attractor force are almost similar. ஓகேங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் டெண்டன்சி டு எஸ்கேப் ஃப்ரம் த சொல்யூஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா? கிரேட் டெண்டன்சி டு எஸ்கேப் ஃப்ரம் த சொல்யூஷன்னா எதனால் வருது? இப்போது ஏக்கும் பிக்கும் அட்ராக்ஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் எஸ்கேப் டெண்டன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏ இருக்குது அப்படின்னா அதை பிடிச்சிக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே இருப்பாங்க. அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா இட் கெட்ஸ் எஸ்கேப் அவுட். ஓகேங்களா? அதான் அவன் கொடுத்துருக்கானுங்க. புரியுதுன்ட்டு சரி. கான்சிக்வெண்ட்லி the vapor pressure of such non-ideal solutions increases and it is greater than the sum of vapor pressure of A and B as predicted by Raoult's law. This type of deviation is called as an positive deviations. இந்த deviations பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க? பாசிட்டிவ் டீவியேஷன்ஸும் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இப்படி சொன்னது தான் ஏபி இவங்களுக்குள்ளே இருக்கிற இன்டர்மோலிகுலர் அட்ராக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அது யாரை விட கம்மியாக இருக்குது? ஏஏ அண்ட் தென் பிபியை விட கம்மியாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போது அட்ராக்ஷன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக எவாப்ரேட் ஆகி வெளியே போயிடுவாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல அவங்களுடைய எஸ்கேப்பிங் டெண்டன்சி எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்குமா? எல்லாமே எஸ்கேப் போகிறாங்களா இல்லைங்களா? எஸ்கேப் ஆகி வெளியே போகிறான்னா என்னவா போவான்? வேப்பராக தானே வெளியே போவான். அப்போ வேப்பர் ப்ரெஷர் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த லைன்ஸ் புரியுதுங்களா? வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இட் இஸ் கிரேட்டர் தென் தி சம் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் ஏ அண்ட் பி. ஏபி அதிகமாக வேப்பர் போகிறது யாரோட அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் ஏ அண்ட் தென் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் என்னென்னு சொல்கிறாங்கன்னா பாசிட்டிவ் டீவியேஷன்ஸ். புரியுதுங்களா? பாசிட்டிவ் டீவியேஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, பார்க்கலாம். PA is greater than, இந்த ஃபார்முலா ஒன்று படிச்சுட்டு போனியா இருக்கா? P is directional proportional to A. இது ஃபார் சால்வெண்ட் A அப்படின்னா this is also for solvent A. இந்த ப்ரொபோஷனல் டேர்ம் அடிக்கிறதுக்கு என்ன டேர்ம் கொண்டு வந்திருப்போம்? P0 X A அப்படி கொண்டு வந்திருப்போமா இல்லைங்களா? அதான் இங்கே எழுதியிருக்காங்க. இந்த இடத்துல இது ஈக்குவல் நம்ம சொல்ல மாட்டோம். வேப்பர் ப்ரெஷர் இவ்வளோ தான் அதிகமாக இருக்குது. அப்போ PA இஸ் கிரேட்டர் தென் P0 A XA. சிமிலர்லி ஃபார் PB. புரியுதுங்களா? இந்த டீவியேஷன்ஸ் இந்த இது வந்து எப்படி ரியாக்ஷன்ஸ் வந்துச்சுன்னு தெரியுதா? இந்த ஈக்குவேஷன்ஸு. சரி, இப்போ நம்ம யாரை சொல்லிட்டோம்? எது அதிகமாக இருக்குன்னு சொன்னேன்? இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் PAB அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு சொல்லியாச்சு. சரி, இது டோட்டல் தானே. அப்போ P டோட்டல் போட்டலாமா? P டோட்டல் இஸ் கிரேட்டர் தென் சம் ஆஃப் கொடுத்தாங்களா இல்லைங்களா? சம் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் A and B. புரிதல் எப்படி வந்துச்சு தெரியுதா? சம் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் A and B. சரி, let us understand the positive deviation by considering a solution of ethyl alcohol
அண்டு வாட்டர். இப்போ நம்ம எந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தில் ஆல்கஹாலையும் வாட்டர் எடுத்துக்கணும். இந்த சொல்யூஷன் ஹைட்ரஜன் பாண்டிங் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் எத்தனால் அண்ட் வாட்டர் இஸ் weaker than those of hydrogen bonding interaction amongst themselves. இந்த இடத்துல என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா எத்தில் ஆல்கஹால் இருக்குது. எக்ஸாம்பிள் ஆல்கஹால் இல்லையா வச்சிங்களேன், இது ஒரு ஆல்கஹால், இது ஒரு ஆல்கஹால். இவங்களுக்குள்ளேயே இன்டர்மோலிகுலர் அட்ராக்ஷன் இருக்குமா? ஆல்கஹால் ஏன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு? இது ஏஏ இன்ட்ராக்ஷன்ஸ். சிமிலர்லி ஃபார் பி இன்ட்ராக்ஷன்ஸ் ஒன்றும் எழுத முடியுமா? பிபி இன்ட்ராக்ஷன் பாருங்கள். எக்ஸாம்பிள் பிக்கு யார் எடுத்துக்கிட்டா வாட்டர் எடுத்துக்கிட்டேன், HOH. முடிஞ்சா? சரி, ஒருவேளை ஏபி இன்ட்ராக்ஷனாக ஆர் ஓ ஹச் ஹச் ஓ ஹச் முடிஞ்சா? இன்டர்மோலிகுலர் அட்ராக்ஷன்ஸ் இருக்கா? இவ்வளோ தான். சரி, இப்போ பாருங்கள் அவன் என்ன கொடுத்துருக்கான்னா ஹைட்ரஜன் பாண்டிங்னா ஃபஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹைட்ரஜன் பாண்டிங் இன்ட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் எத்தனால் அண்ட் வாட்டர் இஸ் weaker than those of hydrogen bonding interaction amongst themselves. amongst themselves நடத்தணும். எத்தில் ஆல்கஹாலுக்கும் இருக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ் வாட்டருக்கும் இருக்கிற இன்ட்ராக்ஷன்ஸை விட கம்மியாக இருக்குது. எதுக்கு? எத்தனாலுக்கும் வாட்டருக்கும் இருக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ். This results in increased evaporation of both components, water and ethanol, from the aqueous solution of ethanol. ஓகேங்களா? அதனால் ஈஸியாக என்ன ஆகிடும்? வாட்டரும் எவாப்ரேட் ஆகிடும், எத்தனாலும் எவாப்ரேட் ஆகிடும். புரியுதுங்களா? So consequently, the vapor pressure of the solution is greater than the vapor pressure predicted by Raoult's law. Here, the mixing process is endothermic one. That is, delta H is greater than 0. endothermic சொல்லிட்டாங்களா இல்லையா? அப்போ ஹீட்டை அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இருக்கிற ஹீட்டு அதை H1 வச்சுக்கிங்க. ஒரு 50 இருக்குதுன்னு வச்சிங்களேன். எண்டோதெர்மிக் ப்ராசஸில் ஹீட்டை அப்சர்வ் பண்ணிடுதா? அப்போது H2 உடைய வேல்யூ எவ்வளோ வரும்னா 100 வந்துடுன்னு வச்சிங்களேன். ஒரு இன்னொரு 50 அப்சர்வ் பண்ணிங்கன்னு வச்சிங்க, அப்போ 100 வரும். அப்போ பாருங்கள், டெல்டா H இஸ் ஈக்குவல் டு H2 மைனஸ் H1 அப்படின்னு போடலாமா? அப்போ 100 மைனஸ் 50 எவ்வளோ வரும்? 50 ப்ளஸில் வருதா இல்லைங்களா? அப்போ கிரேட்டர் தென் 0 அப்படின்னு சொல்லணும். greater than 0 delta H, and there will be a slight increase in volume. ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல என்ன இன்க்ரீஸ் ஆகும்? வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டெல்டா V is greater than 0ன்னு சொல்லணும். இட் இஸ் ஃபார் பாசிட்டிவ் டீவியேஷன்ஸ். புரியுதுங்களா? பாசிட்டிவ் டீவியேஷன்ஸ்னால் சரி, ஓகே. இப்போ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். இது என்கிட்ட இருக்க ஒரு க்ளோஸ்டு வெசலு. இதில் யார் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வாட்டர் அண்ட் தென் ஆல்கஹால். இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்க இன்ட்ராக்ஷன்ஸு கம்மியாக இருக்குது. ஓகேவா? யாரை விட? ஆல்கஹால் வாட்டரை விட கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ ஈஸியாக என்ன ஆகுனா எவாப்ரேட் ஆகிடும். அப்போ எஸ்கேபிங் டெண்டன்சி எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? எஸ்கேபிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கும். அப்போ வேப்பர் ப்ரெஷரு அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் non-ideal solutions showing positive deviations. இப்போ பார்த்தோமா இல்லைங்களா? எத்தில் ஆல்கஹால் அண்டு சைக்ளோஹெக்சின் சொல்லலாம், வாட்டர் கூட சொல்லியிருக்கலாம். பென்சீன் அண்ட் அசிட்டோன் சொல்லலாம். கார்பன் டெட்ராக்ளோரைட் அண்ட் குளோரோஃபார்ம், அசிட்டோன் அண்ட் எத்தில் ஆல்கஹால் அண்டு வாட்டர். எத்தில் ஆல்கஹால் மேக்ஸிமம் ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே பாசிட்டிவ் டீவியேஷன்ஸ் தான். புரியுதுங்களா? இங்கே கொடுத்துருக்கானா இல்லைங்களா? இதை அப்படியே பாருங்கள் பார்க்கலாம். வேப்பர் ப்ரெஷர் டயக்ராம்ஸ் ஷோயிங் பாசிட்டிவ் டீவியேஷன்ஸ் ஃப்ரம் Raoult's law. Dotted lines, that is
ideal behavior and the solid lines is actual behaviors. ஓகேவா? சரி, ஐடியல் சொல்யூஷனாக இருக்கணுமா நான் ஐடியல் சொல்யூஷனாக இருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா? இந்த டாட்டட் லைன்ஸ், இந்த லைன்ஸ் இருக்கா இல்லைங்களா? இதை தான் வந்து நம்மளுடைய ஐடியல் சொல்யூஷன் லைன். ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய வேப்பர் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோல் ஃப்ராக்ஷன் இல்லையா? நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் எத்தனால்தான் தான் போடுறேன். புரியுதுங்களா? எத்தனால்தான் போட்டிருக்காங்களா? எத்தனாலுடைய மோல் ஃப்ராக்ஷன்ஸ் இந்த பக்கம். சரி, இப்போ வேப்பர் ப்ரெஷர் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா there will be a slight increase in the mole fraction also. பாருங்கள், அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா? இது ஐடியல் கேஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைன்ஸில் வரும். இங்கே தான் எஸ்கேப் ஆகுதா இல்லைங்களா? அப்போ இது வந்து நான் ஐடியல் ஒன் இல்லையா? இதே போல் ஃபார் வாட்டருக்கு எங்கேருந்து இந்த சைடு கொண்டு போகிறாங்க பாருங்கள், ரைட் சைடு டு லெஃப்ட் சைடு இப்படி கொண்டு போகிறாங்களா? 0.24681. அப்போ பாருங்கள், அப்போது வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ஓகே, அவனுடைய மோல் ஃப்ராக்ஷன்ஸ் என்ன இருக்குது? இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டாட்டட் லைன்ஸ் பிலாங்ஸ் டு ஐடியல் சொல்யூஷன். அண்ட் தென் ஏரோ மார்க்கு லைட்டாக ஏரோஸ் மாதிரி இருக்கா இல்லைங்களா? அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? நம்மளுக்கு வாட்டர் ரெப்ரசன்ட் பண்ணுது. சரி, இவங்களை விட யாருக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லணும் நம்ம வேப்பர் ப்ரெஷரு? வாட்டர் தனியாக வச்சிங்க. ஒரு வாட்டருக்கு இன்னொரு வாட்டருக்கு இருக்கிற இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ்ஸு, ஒரு அல்கஹாலுக்கு இன்னொரு அல்கஹாலுக்கு இருக்கிற இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ், அதை விட யாருக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லியாச்சு. யாருக்கு கம்மியாக இருக்கும்? ஒரு வாட்டருக்கும் ஒரு ஆல்கஹாலுக்கு இருக்கிற இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் கம்மியாக இருக்கும். அப்போ சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிறது யார்? வாட்டர் தனியாகவும் ஆல்கஹால் தனியாகவும் எவாப்ரேட் ஆகிறது தான் அதிகமாக இருக்கும். அப்போ பேப்பர் ப்ரெஷர் யாருக்கு அதிகமாக இருக்கும்? அவங்களுக்கு தான். அவ்வளோதான். இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், லைன்ஸு எல்லாத்த விட யாருக்கு கிரேட்டர் லைன்ஸாக கொடுத்துருக்காங்க? வாட்டர் அண்ட் எத்தனால். வாட்டராகவும் எத்தனாலாகவும் வெளியே போகிறது தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் வேப்பர் ப்ரெஷரு அவங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் டிவியேஷன்ஸ் இப்படி மேலே போட்டிருக்குமா இல்லைங்களா? இப்போ இந்த லைன்ஸுக்கு கீழே வந்த அப்படின்னா அது நெகட்டிவ் டிவியேஷன்ஸ். நல்லா வச்சிங்க, இந்த லைன்ஸ் இருக்கா இல்லைங்களா? இது கீழே இப்படி வந்துச்சுன்னா நெகட்டிவ் டிவியேஷன்ஸ், மேலே போச்சுன்னா பாசிட்டிவ் டிவியேஷன்ஸ். புரியுதுங்களா? சரி, இப்போது பாசிட்டிவ் டிவியேஷன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் we have to move non-ideal solution for negative deviations from Raoult's law. பாருங்க பார்க்கலாம். Non-ideal solution, negative deviation from Raoult's law. Let us consider a case where attractive forces between solute A and solvent B are stronger than intermolecular attractive forces between individual components A and then B. இப்போ யாருக்கு இருக்க இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க? AB is greater than AA and BB. எப்படி ஆகுச்சுங்க? Okay, here the escaping tendency of A and B will be lower when compared with an ideal solution formed by A and then B. ஓகேங்களா? இங்கே என்ன அர்த்தம், என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். Escaping tendency of A and B will be lower when compared with an ideal solution formed by A and then B. ஓகேங்களா? இருக்கிறதுலையே இன்டர்மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்குது? ஏபிக்கு தான் அதிகமாக இருக்குது. அப்போ எஸ்கேப் ஆகிறது கம்மியாக இருக்குமா? ஏன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கனால, இன்டர்மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கனால அப்படியே ஒட்டுக்காக இருக்கும், வெளியில் போகாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடந்திருக்கும்? அந்த இடத்துல வேப்பரைஸ் ஆகிருக்காது. அப்போ வேப்பர் ப்ரெஷர் கம்மியாக தான் இருக்கும். யாருக்கு? ஏ பிக்கு. அப்போ எஸ்கேப்பிங் டெண்டன்சி எப்படி இருக்கும் நம்மளுக்கு?
கம்மியாக தான் இருக்கும். அதுதான் escape tendency of A and B will be lower when compared with an ideal solution formed by A and then B. இவங்களுடைய வேப்பர் ப்ரெஷர் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும், லோவாக இருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க, ஐடியல் சொல்யூஷனோட கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஹென்ஸ் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சச் சொல்யூஷன் will be lower than the sum of vapor pressure of A and then B. This types of deviation is called as an negative deviations. அப்போது ஃபார்முலா படி PA is equal to P naught A XA எப்படி இருக்குமா? இந்த இடத்துல இஸ் லெஸ் தென் அப்படின்னு போட்டுருணும். லெஸ் தென் அப்படின்னு போட்டுருணும். ஏன்னா பேப்பர் ப்ரெஷர் எப்படி இருக்கு, நம்மளுக்கு கம்மியாக இருக்கா இல்லைங்களா? அப்போ லெஸ் தென்னு போட்டுடணும். போன பாஸ்ட் டிவிஷன் பார்க்கும்போது அதிகமாக இருந்தாலும் என்ன போட்டுடலாம்? நம்ம பிஏ இஸ் கிரேட்டர் தென் அப்படின்னு போட்டிருந்தோம். புரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? ஸோ சிமிலர்லி ஃபார் காம்பனன்ட் பி. ஓகேங்களா? காம்பனன்ட் பிக்கும் அதே தான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். லெட் அஸ் கன்சிடர் எ சொல்யூஷன் ஆஃப் ஃபீனால் அண்ட் தென் அனிலீன். ஃபீனாலையும் அனிலீனையும் எடுத்துக்கிட்டாங்க. சரி பாருங்கள், ஃபீனால் எல்லாமே பென்சீனோட ஸ்ட்ரக்சர் தான்ப்பா. இது பென்சின், இது கூட OH அட்டாச் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஃபீனால்னு சொல்லுவாங்க. இது கூட என்கெஸ்ட் அட்டாச் ஆகிருக்கணும், இதுக்கு பேர் அனிலின். ஓகேவா? ரெண்டுத்தையும் அப்படியே உறைஞ்சி வச்சுங்க பார்க்கலாம். ஓகேவா? சரி, இதில் பாருங்கள். இப்போ இந்த அனிலின் இருக்குது, ஃபீனால் இருக்குது. ஓகேங்களா? போத் ஃபீனால் அண்ட் அனிலின் ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்ட் பிட்வீன் இன்ட்ராக்ஷன்ஸ் அமாங்ஸ் தெம்செல்ஸ். அனிலினும் ஃபார்ம் பண்ணுவான் தனியாகவே. ஒரு அனிலுக்கு இன்னொரு அனிலுக்கு நடுவில் இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் நடக்கும். அதே போல் ஃபீனாலுக்கும் நடக்கும். ஓகேங்களா? எப்படின்னு பாருங்கள். இது ஒரு ஃபீனாலா, இது ஒரு ஃபீனாலா? இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள நடுவில் ஒரு அட்ராக்ஷன்ஸ் இருக்கா? அதான் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னு சொல்லலாம், அல்லது இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதா? இதே போல் அனிலுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஒரு ஹைட்ரஜனுக்கும் நடுவில் உருவாகிறது பேர் ஹைட்ரஜன் பாண்டிங் கிடையாது. ஒரு ஹைட்ரஜனுக்கும், ஓகேவா, ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கும் நடுவில் உருவாகிறது தான் ஹைட்ரஜன் பாண்டிங். புரியுதுங்களா என்னன்ட்டு? சரி பாருங்கள். Let us consider a solution of phenol and aniline. Both phenol and aniline form hydrogen bonding interactions amongst themselves. However, when mixed with the aniline, the phenol forms hydrogen bonding interaction with aniline, which are stronger than the hydrogen bonds formed amongst themselves. யாரோட அதிகமாக இருக்குது? இப்போ ஃபீனாலுக்கு போட்டு காமிச்சுன்னா இல்லைங்களா? இப்போ யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீனாலுக்கும், இப்போ இது ஃபீனால் வச்சிங்களேன், கன்சிடர் இட் இஸ் ஃபீனால். இது ஃபீனால். OH இருக்கா இல்லைங்களா? பென்சின் மேலே OH இருந்துச்சு, அது என்ன சொல்லுவோம்? ஃபீனால்னு சொல்லுவோம். NH2 தானே சொன்னேன்னு, H இது பாருங்க, இங்கே இருக்க ஓக்கும் இங்கே இருக்க ஹச்சுக்கு நடுவில் உருவாகுதா இல்லைங்களா? அப்போது இது இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகேங்களா? ஒரு ஃபீனாலுக்கும் இன்னொரு ஃபீனாலுக்கும் நடுவில் இருக்கிற இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷனை விட, ஒரு அனிலுக்கு இன்னொரு அனிலுக்கு நடுவில் இருக்கிற இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷனை விட யாருக்கு அதிகமாக இருக்கும் அட்ராக்ஷன் ஃபோர்ஸு? ஒரு ஃபீனாலுக்கும் ஒரு அனிலுக்கும் நடுவில் இருக்கிற ஹைட்ரஜன் பாண்டிங் ஸ்ட்ராங்கராக இருக்கும். அப்போ அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். which are stronger than the hydrogen bonds formed amongst themselves. Formation of new hydrogen bonds considerably reduce the escaping tendency of phenol and aniline from the solutions. இப்போ இந்த மாதிரி ஹைட்ரஜன் பாண்டிங் உருவாச்சு அப்படின்னா, ஒரு ஃபீனாலுக்கும் ஒரு அனிலுக்கும், ஓகேங்களா, நடுவில் உருவாயிடுச்சு அப்படின்னா
எஸ்கேப்பிங் டெண்டன்சி, அதாவது இன்டர்மலிக் அட்ராக்ஷன் இருக்குது, அப்போ நல்லா பிடிச்சி வச்சுருக்கிறான். அப்போ எப்படி வெளியே போவான்? போக மாட்டான். அப்போ எஸ்கேப்பிங் டெண்டன்சி என்ன ஆகிடும்? குறைஞ்சி போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. As a result, the vapor pressure of the solution is less and there is a slight decrease in the volume. இப்போ இந்த இடத்துல வால்யூம் என்ன ஆகிடும்? சேஞ்ச் இன் வால்யூம் இருக்கா இல்லைங்களா, அது கம்மியாகிடும். அப்போ டெல்டா வி இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னு சொல்லணும். அப்போ டெல்டா வந்து சேஞ்ச் ஆகல, குறைஞ்சிருக்கு அப்படின்னா டெல்டா வி இஸ் லெஸ் தென் 0ன்னு சொல்கிறோமா இல்லைங்களா. அதே போல் evolution of heat also take place. Evolution of heat also take place. That is delta H is less than 0 அப்படின்னு சொல்லிடணும். delta H is less than 0. அப்போ less than 0 வந்துச்சுன்னா ஹீட் அந்த இடத்துல லிபரேட் ஆகிருக்கும். அப்போ அது என்ன ரியாக்ஷன் சொல்லுவோம்? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ரியாக்ஷன்ஸு? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். புரியுதுங்களா என்னன்ட்டு? ஸோ இப்போ அப்படியே பாருங்கள், பார்க்கலாம். இந்த டயக்ராம்ஸ் மட்டும் பாருங்கள். Examples of non-ideal solutions showing negative deviations. First, acetone plus chloroform examples எடுத்துக்கலாம். அல்லது chloroform and diethyl ether கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். acetone and aniline எடுத்துக்கலாம். chloroform and benzene கூட எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். சரி, ஃபஸ்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இப்போ நான் யார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன் அப்படின்னா குளோரோஃபார்ம். ஓகேங்களா, குளோரோஃபார்மையும் அசிட்டோனையும் எடுத்துக்கிட்டேன். குளோரோஃபார்மை லெஃப்ட் ரைட் பண்ணி கொண்டு போகிறேன், அசிட்டோனை ரைட் டு லெஃப்ட் கொண்டு போகிறேன். ஓகேங்களா, இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீசஸ், மோல் ஃப்ராக்ஷன் ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்போ இது வந்து ஐடியல் சொல்யூஷனுக்கு. திஸ் இஸ் ஃபார் ஐடியல் சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா, ஐடியல் சொல்யூஷன் நம்ம கம்மியாக தானே வரணும், ஏன்னா வேப்பர் ப்ரெஷர் நம்மளுக்கு எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ குளோரோஃபார்ம் பொழுது இப்படி வருது. இது நான் ஐடியல். ஓகேங்களா, இந்த லைன்ஸுக்கு மேலே இப்படி போயிடுச்சுன்னா அது பாசிட்டிவ் டிவியேஷன் சொல்லலாமா? இப்போ ஐடியல் சொல்யூஷனுக்கு கீழே வந்திருக்கனால நெகட்டிவ் டிவியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லணும். என்ன டிவியேஷன்ஸு? நெகட்டிவ் டிவியேஷன்ஸ். புரியுதுங்களா? சரி, ஓகே, இப்போ புரியுதுங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். அசிட்டோன் இருக்கா இல்லைங்களா, ரைட் டு லெஃப்ட் கொண்டு போகிற மோல் ஃப்ராக்ஷன்ஸை. வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ஓகே, மோல் ஃப்ராக்ஷன்ஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக நம்மளுடைய மோல் ஃப்ராக்ஷன்ஸ்லேயே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து நம்மளுடைய ஐடியல் சொல்யூஷன். இது ஐடியல் சொல்யூஷன். இது நான் ஐடியல் சொல்யூஷன். நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ் முடிஞ்சு போயிடுச்சா? சரி, இப்போது ஒருவேளை நம்மளுடைய அசிட்டோன் அண்ட் தென் குளோரோஃபார்ம் ஒட்டுக்கா சேர்ந்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இது எப்படி வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது மோல் ஃப்ராக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நம்மளுடைய ஐடியல் சொல்யூஷன்ஸோடு நம்மளது எப்படி இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். அப்போது கிராஃபை இப்படி கீழே வந்துருக்கணும். புரியுதுங்களா? திஸ் இஸ் ஃபார் நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ். புரியுதுங்களா இந்த கிராஃபை? ஸோ அப்போ இந்த கிராஃபை வச்சு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பாயிண்ட்ஸ் ஈஸியாக சொல்லலாம். பாசிட்டிவ், நெகட்டிவ்க்கு. பாசிட்டிவ் டிவியேஷன்ஸில் என்ன படித்தோம்? கிரேட்டர் தென் அப்படின்னு பார்த்தோமா, இங்கே லெஸ் தென் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் பாயிண்ட்டு ஓகேவா? புரியுது என்னன்ட்டு? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு, அங்கே டெல்டா வி இஸ் கிரேட்டர் தென் 0, இங்கே டெல்டா வி லெஸ் தென் 0. சிமிலர்லி டெல்டா ஹெச் இஸ் லெஸ் தென் 0. காரணம் என்ன? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். அங்கே எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். டெல்டா ஹெச் இஸ் கிரேட்டர் தென் 0, எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ்.
நெக்ஸ்ட்டு லைன்ஸை எப்படி போகணுங்கிறத சொல்லி கொடுத்தேன். புரியுதுங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு. ஏபி அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? இதை பாருங்கள், இந்த ஏபி அட்ராக்ஷன்ஸ் சொல்லி கொடுத்தனா இல்லைங்களா? ஸ்ட்ராங்கர் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இல்லைங்களா? அப்போ நெகட்டிவ் பொறுத்தவரை ஸ்ட்ராங்கர் அப்படின்னா ஏபி இஸ் ஸ்ட்ராங்கர் தென் ஏஏ அண்டு பிபி. ஓகேவா? பாசிட்டிவ் டிவியேஷன்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? ஏபி இஸ் லெஸ் தென் ஏஏ அண்டு பிபி. புரியுதுங்களா? இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸை மெயினாக ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் deviations. Factors responsible for deviation from Raoult's law அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா? அதில் பாருங்கள், பார்க்கலாம். The deviation of solution from ideal behavior is attributed to the following factors. என்னென்ன ஃபேக்டர்ஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் deviations from Raoult's law. The deviation of solution from ideal behavior is attributed to the following factors. First, solute-solvent interactions. Solute-solvent interactions. For an ideal solution, the interactions between solvent molecules and solute molecules and between solvent and solute molecules are expected to be similar. If this interaction are dissimilar, then there will be deviations from ideal behavior. அதாவது ஐடியல் சொல்யூஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஏபி இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறோமா இல்லைங்களா? வில் பி ஈக்குவல் டு ஏஏ அண்டு பிபி. இப்போ ஒரு வேளை டிஸ்சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா, இன்ட்ராக்ஷன்ஸ் டிஸ்சிமிலராக இருந்துச்சுன்னா, ஒரு வேளை இவங்க அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ இருந்தாங்கன்னா it creates deviations. அப்போ டீவியேஷன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உபயோகமாகாமல் போயிடுவாங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு dissociation of solute. Dissociation of solute. When a solute present in a solution dissociate to give its constituent ions, the resultant ions interact strongly with solvent and cause deviation from Raoult's law. ஒருவேளை என்கிட்ட இருக்க சொல்யூட், எக்ஸாம்பிள் உள்ள வாட்டர் இருக்குன்னு வச்சிங்களேன், அதில் கொண்டு போய் சொல்யூட் கொட்டுறேன். என்ன சொல்யூட் கொட்டுறேன்னா சோடியம் குளோரைடு கொட்டுறேன்னு வச்சிங்களேன். சோடியம் குளோரைடு கொட்டுறேன்னா எப்படி பிரியும்? Na+ஆகவும் Cl- ஆகவும் பிரியும். அதான் கான்ஸ்டன்ட் அயான்ஸாக பிரிஞ்சிச்சு. அதான் தனித்தனியாக. இப்போ சோடியம் குளோரைடுனா Na+ அயான்ஸும் Cl- அயான்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் இன்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குமா இல்லைங்களா? இன்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குமா இல்லைங்களா? அப்போ அயான்ஸ் இன்ட்ராக்ட் ஸ்ட்ராங்லி வித் சால்வெண்ட். இது என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வெண்ட்டோட இன்ட்ராக்ஷன்ஸில் ஈடுபடும். காரணம் என்ன? ஏன்னா சால்வெண்ட் எப்படி பிரியும் உங்களுக்கு? வாட்டரு H+, OH- பிரியுமா? அப்போ இது ப்ளஸ் நோக்கி போக ஆரம்பிக்கும், இது மைனஸ் நோக்கி போக ஆரம்பிக்கும். இப்படி போகுமா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல என்ன நடக்கும்? அட்ராக்ஷன்ஸ் இருக்கனால கண்டிப்பாக ராவர்ட்ஸ் லாவோட டீவியேஷன் நடக்கும். புரியுதுங்களா என்ன சொல்கிறாங்கன்ட்டு? செகண்ட் பாயிண்ட்டு. தேர்டு பாயிண்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சோடியம் குளோரைடை வச்சு சொன்னோம். புக்கில் கொடுத்துருக்கிறது பொட்டாசியம் குளோரைடு. A solution of potassium chloride in water deviates from ideal behavior because the solute dissociate to give K+ and Cl- ions
which form strong dipole interactions with water molecules. K plus Cl minus பிரிஞ்சா வாட்டர் இருக்கா, H plus OH minus. So there will be interactions between Cl and H. அதே போல் கேக்கும் OHக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கீழே கொடுத்துருக்கானா இல்லைங்களா? கேசியில் வாட்டரில் தூக்கி போடும்போது எப்படி பிரியுது பாருங்கள். K ப்ளஸ்ஸு அண்ட் தென் Cl மைனஸாக பிரிஞ்சிருச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு association of solute. Association of solute. Association of solute molecules can also cause deviation from ideal behavior. For example, in solutions, acetic acid exists as a dimer by forming intermolecular hydrogen bondings. Intermolecular hydrogen bonding and hence deviates from Raoult's law. முன்ன டிசோசியேஷனு KCl இருந்துச்சு அப்படின்னா K ப்ளஸ்ஸாகவும் Cl மைனஸாகவும் பிரிஞ்சிச்சு. இப்போது என்கிட்ட இருக்கிறது ஒரு ஆசிட், ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்கள், அஸ்டிக் ஆசிடை கொடுத்துட்டான். இது ஒரு அஸ்டிக் ஆசிட், இது ஒரு அஸ்டிக் ஆசிட், முடிஞ்சா இது ஒரு அஸ்டிக் ஆசிட். இப்போது இந்த அஸ்டிக் ஆசிடில் இருக்கிற ஹச்சுக்கும் இந்த அஸ்டிக் ஆசிடில் இருக்கிற ஓக்கும் நடுவில் ஒரு பாண்ட் உருவாயிருக்கா. இதுக்கு பேர் என்னென்னு சொல்லுவோம்? இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இங்கேயும் உருவாயிருக்கா, இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஒன்று உருவாயிடுச்சுன்னா மோனோமர், ரெண்டு உருவாயிருக்கான்னு சொல்லியிருக்காங்க, டைமர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ரெண்டு பேரும் ஒட்டிகிட்டு இருக்காங்களா இல்லைங்களா? அப்போ இவனோட இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் இருக்கனால வேப்பர் ப்ரெஷர் என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்போ கம்மியாகிடுச்சு அப்படின்னா இட் டிவியேட்ஸ் ஃப்ரம் ராவர்ட்ஸ் லா. இட் டிவியேட்ஸ் ஃப்ரம் ராவர்ட்ஸ் லா. புரியுதுன்ட்டு சரி, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். டெம்பரேச்சர். Temperature. An increase in temperature of the solutions increase the average kinetic energy of the molecules present in the solutions. இப்போ ஒரு வேளை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் என்கிட்ட இருக்கிறது ஒரு சொல்யூஷன். சும்மா சாதாரணமாக என்ன சொல்யூஷன் இருக்குன்னா NaCl சொல்யூஷன் இருக்குதுன்னு வச்சிங்களேன். உப்பு கரைசல் இருக்குது. ஹீட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். ஹீட் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக எவாப்ரேட் ஆகுமா? அப்போ வேப்பர் ப்ரெஷர் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதா? காரணம் என்ன அப்படின்னா உள்ளே கொதிக்கும் பொழுது அப்படியே கைனடிக் எனர்ஜி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அண்ட் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் இன்க்ரீஸ் த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல்ஸ் ப்ரெசன்ட் இன் த சொல்யூஷன் விச் காஸ் டிக்ரீஸ் இன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் பிட்வீன் தேம். அப்போ அந்த இடத்துல அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இல்லாமல் போயிடுதா? கைனடிக் எனர்ஜினா மூமெண்ட்டு. அப்போ மூமெண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு மாலிகுல் ஒரு பக்கமும் இன்னொரு மாலிகுல் இன்னொரு பக்கம் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ மூவ் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல அட்ராக்ஷன் சுத்தமாக கம்மியாகிடும். அதான் விச் காசஸ் டிக்ரீஸ் இன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் தெம். ஆஸ் எ ரிசல்ட் த சொல்யூஷன் டிவியேட்ஸ் ஃப்ரம் ஐடியல் பிஹேவியர். இதனால் அந்த சொல்யூஷன் என்ன ஆயிடுது, டிவைட் ஆயிடுது. எதுலேருந்து? ஐடியல் பிஹேவியர்ஸ்லேருந்து டிவைட் ஆயிடுது. புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரெஷர். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர். பாருங்கள், ப்ரெஷர் என்ன கொடுத்துருக்கானுங்க, ப்ரெஷரால் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லைங்களா? அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ரெஷர். அட் ஹை ப்ரெஷர் த மாலிகுல்ஸ் டெண்ட் டு ஸ்டே க்ளோஸ் டு ஈச் அதர் அண்ட் தேர்ஃபோர் தேர் வில் பி இன்க்ரீஸ் இன் intermolecular attractions. Thus, a solution deviates from Raoult's law at high pressure. இது அவங்க கொடுத்துருக்கிறது கரெக்டு தான். பாருங்கள், இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிலிண்டர்ஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன். கன்சிடர் இட் இஸ் எ சிலிண்டர், ஓகேங்களா? இப்போது இதில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்பிஜி ஃபில் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். இங்கே ஒரு மாலிகுல்ஸ் இருக்கும், இங்கே ஒரு மாலிகுல்ஸ் இருக்கும், இங்கே ஒரு மாலிகுல்ஸ் இருக்கும், இங்கே ஒரு மாலிகுல்ஸ் இருக்கும். கம்ப்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது அதிகமான ப்ரெஷர் கொடுத்து உள்ளே இது பண்ணுறாங்க அப்படின்னா த மாலிகுல்ஸ் கம் க்ளோஸ் டு ஈச் அதர். மாலிகுல்ஸ் கம்ஸ் க்ளோஸ் டு ஈச் அதர். அதாவது இந்த அளவுக்கு பிடிச்சி நல்லா கம்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். மூணு மாலிகுல்ஸு ஒன்று இங்கே இருந்துச்சு, இன்னொன்று இங்கே இருந்துச்சு. இப்போ என்ன ஆகும், இந்த மாலிகுலும் பக்கம் பக்கமே வந்துடுமா? அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும்னா இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ அவ்வளோ சீக்கிரத்தில் அவன் என்ன மாட்டான், எவாபரேட்டாக ஆக மாட்டான்.
அப்போ எவாப்ரேட் ஆகலை அப்படின்னா தேர் வில் பி ஏ deviations. புரியுதுங்களா? அப்போது thus a solution deviates from Raoult's law. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? உங்களுக்கு deviations நடைபெறும். புரியுதுங்களா என்னன்ட்டு? சரி, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. கான்சன்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. If a solution is sufficiently dilute, there is no pronounced solute solvent interactions because number of solute molecules are very low compared to the solvent. ஓகேங்களா? இப்போ நம்ம கான்சன்ட்ரேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த சொல்யூஷன் வந்து டைல்யூட் சொல்யூஷன் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். டைல்யூட்னு அர்த்தம், டைல்யூட் சொல்யூஷனா மோர் சால்வெண்ட்டு அதிகமாக இருக்கும், சொல்யூட் எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியாக இருக்கும். சொல்யூட் லோ சொல்யூட். ஒரு 1000 சால்வெண்ட் இருக்குது அப்படின்னா 1 2 தான் சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் டைல்யூட் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி ஆவச்சிங்க. அப்போது இந்த இடத்துல சொல்யூட் சால்வெண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குமா? ஒன்று தான் இவன் இருக்கிறான். அப்போ இவன் ஒருத்தனோட தான் ஜாயின் பண்ணுவான். ஆனால் இங்கே 1000 பேர் இருக்காங்களே, அப்போது அந்த இடத்துல இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்துமே எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது நம்மளுக்கு. அதான் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, if a solution is sufficiently dilute, there is no pronounced solvent solute interactions because the number of solute molecules are very low compared to that of solvent. When the solution concentration is increased by adding solute, the solute solvent interactions becomes significant. This causes deviations from Raoult's law. ஒருவேளை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சொல்யூட்டோடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி சேர்த்துறேன்னு வச்சிங்களேன். ஒரு 500 சேர்த்துக்கிட்டேன்னு வச்சிங்களேன். அப்போ இதில் இருக்கிற ஒரு 500 அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குமா? அப்போ இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறனால அந்த இடத்துல இன்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எவாப்ரேட் ஆக மாட்டான். அப்போ வேப்பர் ப்ரெஷர் கம்மியாக தான் இருக்கும். அப்போ தேர் வில் பி ஏ டீவியேஷன்ஸ் ஃப்ரம் Raoult's law. புரிதலன்ட்டு இந்த பாயிண்ட்ஸு ஓகே. இல்லை யாருக்கா டவுட் இருக்கா? இப்போ சொல்லிக் கொடுத்தேன் இந்த பாயிண்ட்ஸில். சரி, திரும்ப அப்படி இன்னொரு தடவை பாருங்கள். ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டீவியேஷன்ஸ் ஃப்ரம் Raoult's law அப்படி கொடுத்தாங்களா இல்லைங்களா? ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் எது? solute solvent interactions. ஓகேங்களா? solute solvent interactions எப்படி இருக்கணும்? AB which is equal to AA and BB இருந்துச்சுன்னா ஐடியல் அப்படின்னு சொல்லலாம். ஐடியல் பிஹேவியராக இருக்குன்னு சொல்லலாம். if there is increase in the interactions between AB, there will be a deviations. If there is less, there is also a deviations. புரியுங்களா? சிம்பிளாக இப்போ நான் எழுதி வச்சுக்கணும் இல்லைங்களா? இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிங்க. அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹிண்ட் மாதிரி படிக்கிறதுக்கு. ஓகேவா? சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு டிசோசியேஷன் ஆஃப் சொல்யூட். டிசோசியேஷன் ஆஃப் சொல்யூட்டில் கேசிஎல் தூக்கி தண்ணிக்குள்ளே போடுறோம். எப்படி பிரியும்? கே ப்ளஸ் ஆகும், சிஎல் மைனஸ் ஆகும். கான்ஸ்டன்ட் அயன்ஸாக பிரிஞ்சிச்சா? அப்போ தேர் வில் பி அட்ராக்ஷன் வித் சால்வெண்ட் மாலிகுல்ஸ். சால்வெண்ட் மாலிகுலோட ஒரு அட்ராக்ஷனில் ஈடுபடும். அப்போ அந்த இடத்துல இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது அந்த இடத்துல வெளியில் போகிறது கம்மியாயிடும் இல்லைங்களா? அப்போ தேர் வில் பி ஏ டீவியேஷன்ஸ். புரியுதுங்களா? ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட்டு அசோசியேஷன் ஆஃப் சொல்யூட். அசோசியேஷன் ஆஃப் சொல்யூட். இப்போ 2 மாலிகுல்ஸ் தான், அசிட்டிக் ஆசிடு அண்ட் தென் இன்னொரு அசிட்டிக் ஆசிட். 2 மாலிகுல்ஸ் தான் இருக்குது. இவங்களுக்கு நடுவில் ஒரு இன்டர்மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருப்பதா? அதான் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் உருவாச்சு அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிறதா அர்த்தம். 2 உருவாக்குனால இவங்க பேர் என்னன்னு சொல்லுவோம்? டைமர் அப்படின்னு சொல்லுவோம். டைமர். ஓகேவா? டைமர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போது ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்றா மாறிட்டாங்களா இல்லைங்களா?
ரெண்டு பேர் சேர்ந்து அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அந்த இடத்துல இருக்கா. அப்போ அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா எவாப்ரேஷன் என்ன ஆகிடும், கம்மியாகிடும். அப்போ வேப்பர் ப்ரெஷர் எப்படி இருக்கும், வேப்பர் ப்ரெஷர் என்ன ஆகிடும், குறைஞ்சிடும். அப்போ தேர் வில் பி ஏ டீவியேஷன்ஸ். புரியுதுங்களா என்னன்ட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா, சொல்யூஷன் இருக்குதுன்னு வச்சுங்களேன். சோடியம் குளோரைட் சொல்யூஷன் தான் எக்ஸாம்பிளாக சொன்னேன். சோடியம் குளோரைட் சொல்யூஷன் இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக குதித்து வெளியே வரும். அப்போ வேப்பர் ப்ரெஷர் என்ன ஆகிடும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இட் டிவேட்ஸ் ஃப்ரம் ஐடியல் சொல்யூஷன். புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு ப்ரெஷர். சிலிண்டர் வச்சு எக்ஸாம்பிளாக சொன்ன ஞாபகம் இருக்கா. ஒரு மாலிகுல் இங்கேயும் இன்னொரு மாலிகுல் இங்கேயும் இருக்கும். அப்போ அட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும். இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். ஃபோர்ஸ் அதிகமாக கொடுத்து ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தேன் அப்படின்னா மாலிகுல்ஸ் கம்ஸ் க்ளோஸ் டு ஈச் அதர், பக்கம் பக்கமாக வந்துடும். இப்போ பக்கம் பக்கமாக வந்துச்சுன்னா அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ வெளியே போகிறது எஸ்கேப்பிங் டென்ஸ் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்போ வேப்பர் ப்ரெஷர் என்ன ஆகிடும், வேப்பர் ப்ரெஷர் கம்மியாகிடும். புரியுதுங்களா. ஸோ தேர் வில் பி ஏ deviations. Next, concentration. Concentration பாருங்க, சால்வெண்ட்டு ஒரு 1000 இருக்குது, சொல்யூட் ஒன்று தான் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் நடந்திருக்குமா இன்டைல்யூட் சொல்யூஷன்ஸில்? ஏன்னா ஒரு சொல்யூட்டு ஒரு சால்வெண்ட்டோட தான் இன்ட்ராக்ட் நடக்கும். ஆனால் 1000 இருக்குது, 1000ல் ஒன்று போனிச்சுன்னா தெரியவே தெரியாது. அப்போ ஒரு வேளை பை இன்க்ரீஸிங் சொல்யூட், பை இன்க்ரீஸிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட், அப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் ஒரு 1000 இருக்குன்னா இதில் இருக்கிற ஒரு 500ஓட சொல்யூட் ஒரு 500 இருக்குன்னு வச்சிங்களேன், அதோட ஒரு சால்வெண்ட் ஒரு 500 சேர்ந்துச்சுன்னா தெர் வில் பி மோர் இன்ட்ராக்ஷன்ஸ். அப்போ அந்த இடத்துல இன்ட்ராக்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும். அப்போ இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா வேப்பர் ப்ரெஷர் எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அப்போ வேப்பர் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது அப்படின்னா, ஓகே, வேப்பர் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்லலாம் நம்ம, தேர் வில் பி ஏ டீவியேஷன்ஸ் ஃப்ரம் ராவர்ட்ஸ் லா. புரியுதுலன்ட்டு. சரி, இப்போது இந்த டீவியேஷன்ஸை பற்றி கொஞ்சம் கிளியராக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா. அடுத்து எவால்வேட் யுவர் செல்ஃப்ஸ். எவால்வேட் யுவர் செல்ஃப்ஸை பார்க்கலாம். Calculate the mole fraction of benzene and naphthalene in vapor phase when an ideal liquid solution is formed by mixing 128 gram of naphthalene and 39 gram of benzene. It is given that the vapor pressure of pure benzene is 50.71 and vapor pressure of naphthalene is 32.06 at 300 Kelvin. இப்போ அவன் என்ன கொஷின் கேட்டிருக்கான், மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். யாருக்கு, பென்சினுக்கும் நாப்தலினுக்கும். ஓகேங்களா. இப்போது நம்ம பென்சின் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா XA, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பென்சின் XA, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பென்சின் XA, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் நாப்தலின் வச்சுக்கலாம். ஓகேவா. சரி, மோல் ஃப்ராக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, மோல் ஃப்ராக்ஷன் number of moles of individual component divided by total number of moles present in it. இருக்கா, ஃபார்முலா இருக்கா. அதே போல் நாப்தலினுக்கு எப்படி எழுதலாம், NB divided by NA ப்ளஸ் NB. இது ரெண்டு எழுதிக்கிங்க பார்க்கலாம், இந்த ரெண்டு ஃபார்முலா எழுதிக்கிங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ NA பென்சின் இருக்கா இல்லைங்களா, அவனோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க, மாஸ்
divided by molecular mass. மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பாருங்கள், 39 divided by பென்சீனுடைய ஃபார்முலா என்ன? பென்சீனுடைய ஃபார்முலா இதெல்லாம் போடுறோம் ஓகேங்களா. இதில் எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4 5 6. அப்போ C6 ஒவ்வொரு ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கும், H6 இருக்கும். அப்போ C6 H6. அப்போ அவனுடைய இது பாருங்கள், 12 into 6 plus 1 into 6. 72 plus 6 எவ்வளோ? 78. இப்போ கீழே யாரை போடணும் நம்ம? 78. 1 divided by 2. அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட? 0.5 நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது, ஆஃப் பென்சின் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நாப்தலீன். அடுத்து நெக்ஸ்ட்டு நாப்தலீன் என்பின்னு போடணுமா இல்லைங்களா? மாஸு divided by molecular mass. ஓகேவா. சரி, மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 128. நாப்தலீன் ரெண்டு பென்சின் ஒட்டுக்கு அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் as a naphthalene. மொத்தம் எத்தனை கார்பன் ஐட்டம்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. C10 H 1 2 3 4 5 6 7 8 தான் இருக்கும். C10 H8. அப்போ C10 10 into 6. ஓகேவா. 10 into 6 சாரி 12. என்னம்மா, அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் 12 ப்ளஸ் 1 into 8. அப்போது 10 into 12 எவ்வளோ? 120 ப்ளஸ் 8 எவ்வளோ வரும்? 128. 128 divided by 128 1. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பென்சின் கண்டுபிடிச்சி வச்சா இதை வச்சு மோல் ஃப்ராக்ஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பென்சின் பென்சின் எவ்வளோ கிடச்சி நம்மளுக்கு? 0.5 divided by 0.5 plus 1 1.5. ஆன்சர் போட்டுங்க. அதே போல் ஃபார் நாப்தலீன் 1 divided by plus 1 divided by 1.5 கிடைக்கும். போட்ட முடியுமா ரெண்டுத்துக்கும்? ஸோ சரி, இது ஒரு மெத்தடு, இதை போடுங்க. இன்னொரு மெத்தடை நான் அப்புறம் சொல்லித்தரேன். ஓகேவா. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸஸில் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் தமிழில் மட்டும் சொல்லிடுறேன். தொகைசார் பண்புகள், தொகைசார் பண்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சரி, இதை பற்றின ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அனலைஸ் பண்ணி வைங்க. தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.